நாம் இப்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு எக்கும் ஒரு ஸ்பேமும் ஃபியூஸ் ஆகி ஒரு சைகாட் டெவலப் ஆகும். அப்புறம் இந்த சைகாட்டு தான் எம்ப்ரியோவாகவும் அப்புறம் ஒரு கம்ப்ளீட் பேபியாகவும் டெவலப் ஆகுது. அப்போ இந்த சைகாட் வளரும்போது ஒரு கேர்ள் பேபியாக வளருதா இல்லை ஒரு பாய் பேபியாக மாறுதா, அந்த மாதிரி அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் நமக்கு வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஹியூமன் செல்லில் மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. 23 பேர்ஸ்னால் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. இந்த 23 பேர்ஸில் 22 பேர், அதாவது 44 குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸாக இருக்குது. மிச்சம் ஒரு பேர் இல்லை, அதாவது 2 குரோமோசோம்ஸ் வந்து என்ன குரோமோசோம்ஸ்? ஆலோசோம்ஸ், அதாவது செக்ஸ் குரோமோசோம்ஸாக இருக்குது. அப்போ இந்த குரோமோசோம்ஸ் எப்போவுமே நம்மளோட செல்லில் பேராக தான் அரேஞ்ச் ஆகியிருக்கும். அப்போ அது ஃபீமேலில் எப்படி இருக்கும்? 44 ப்ளஸ் 2 செக்ஸ் குரோமோசோம்ஸ், அது எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். மேலில் அது எப்படி இருக்கும்? 44 ப்ளஸ் 2 செக்ஸ் குரோமோசோம், எக்ஸும் ஒய், இந்த மாதிரி இருக்கும், அரேஞ்ச் ஆகி இருக்கும். அப்போது நம்மளோட உடம்புல ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்? இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே பேராக இருக்கக்கூடியது எல்லாமே செப்பரேட் ஆகி சிங்கிள் செட் ஆகும். அப்போ பேர் சிங்கிள் செட் ஆகும்போது எப்படி இருக்கும்? அது 22 ப்ளஸ் எக்ஸ் 22 ப்ளஸ் எக்ஸ், இந்த மாதிரி அது ஃபீமேலில் இருக்கும். மேல் எப்படி ஆகும்? 22 ப்ளஸ் எக்ஸ் 22 ப்ளஸ் ஒய். ஏன்னா அங்கே ஒரு செக்ஸ் குரோமோசோம் எக்ஸாக இருக்குது, இனி ஒன்று ஒய். அதனால நமக்கு அது சிங்கிள் செட் ஆகும்போது ஒன்று வந்து 22 ப்ளஸ் எக்ஸ் ஆகவும் ஒன்று 22 ப்ளஸ் ஒய் ஆகவும் இருக்குது. அப்புறம் இப்படி சிங்கிள் செட்டாக இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? கேமெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் கேமெட்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. 22 ப்ளஸ் எக்ஸ் 22 ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால, சிமிலராக இருக்கிறதுனால இதை எப்படி சொல்கிறோம்? ஹோமோ கேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் ஃபீமேல் கேமெட்ஸை. அப்புறம் மேல் கேமெட்ஸை பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 22 ப்ளஸ் எக்ஸாக இருக்குது ஒன்று, இனி ஒன்று 22 ப்ளஸ் ஒய்யாக இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம்? ஹெட்ரோ கேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கேமெட்ஸ் இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இதில் ஃபீமேல் கேமெட்டை நம்ம என்ன சொல்கிறோம்? எக்குன்னு சொல்லுவோம். மேல் கேமெட் தான் என்ன? ஸ்பேம். அப்போது 2 எக் இருக்குது, 2 ஸ்பேம் இருக்குது. அப்போ இந்த ஸ்பேம்ஸ், அப்போ இந்த ஸ்பேம் 22 ப்ளஸ் எக்ஸ், இது இப்போது இந்த ஃபீமேல் கேமெட் 22 ப்ளஸ் எக்ஸ் இந்த கேமெட்டோட ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குது? 22 ப்ளஸ் எக்ஸ் 22 ப்ளஸ் எக்ஸ். அப்போது 44 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால அது 44 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸாக ஃபார்ம் ஆகுது. இனி இந்த 22 ப்ளஸ் ஒய், 22 ப்ளஸ் ஒய் வந்து இந்த 22 ப்ளஸ் எக்ஸ்க்கு கூட ஃபியூஸ் ஆச்சுதுன்னா என்ன ஆகும்? நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? 44 ப்ளஸ் எக்ஸ் ஒய், இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்போது இதில் பாருங்கள், 44 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ், 2 செக்ஸ் குரோமோசோம்ஸும் சேமாக இருக்கும். அப்போ அது என்ன பேபியாக இருக்கும்? ஃபீமேல் பேபி. இது ஃபீமேல் பேபி. இதில் பாருங்கள், 2 செக்ஸ் குரோமோசோம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எக்ஸாகவும் ஒய்யாகவும் இருக்குது. அப்படின்னா அது என்ன பேபி? அது பாய் பேபி, மேல் பேபி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதை நாம் இப்போது வந்து பனெட் ஸ்கொயரில் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா இந்த ஃபீமேல் கேமெட்ஸை இங்கே போடலாம், எக்ஸ் எக்ஸ், இங்கே வந்து மேல் கேமெட்ஸ் எக்ஸும் ஒய்யும் போடும்போது நமக்கு அதை கிராஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும்? எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் எக்ஸ் ஆகும், எக்ஸு ஒய் எக்ஸ் ஒய், அப்புறம் திரும்ப எக்ஸ் 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 ஒய் எக்ஸ் ஒய், இந்த மாதிரி எக்ஸும் ஒய் கிராஸ் ஆகும்போது எக்ஸ் ஒய் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் தான் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். அப்போ இந்த பேபிஸில் வந்து இந்த எக்ஸ் எக்ஸ் இருக்கிறது வந்து என்ன? ஃபீமேல் பேபி. எக்ஸ் ஒய் இருக்கிறது வந்து மேல் பேபி. இதுதான் பனெட் ஸ்கொயரில் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது. அப்போ நம்ம இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஒரு பேபி மேலாகவும் ஃபீமேலாகவும் பிறக்கிறதுக்கு, ஆனால் பொண்ணா குழந்தை பிறக்கிறதுக்கு முக்கிய காரணம் யார்? அப்பா தான் அதுக்கு பொறுப்பு, அம்மா கிடையாது. குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை டிட்டர்மைன் பண்ணுறது அப்பா தான், அம்மா கிடையாது. அது எதனாலேன்னு பார்த்தோன்னா, இப்போ மதரோட 2 கேமெட்ஸுமே எப்படி இருக்குது? ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆனால் ஃபாதரோட கேமெட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போது இந்த ஃபாதரோட கேமெட்ஸ் 22 ப்ளஸ் எக்ஸ், இந்த கேமெட் மதரோட கேமெட் கூட ஃபியூஸ் ஆச்சுதுன்னா அதில் வரக்கூடிய பேபி எப்படி இருக்கும்? கேர்ள் பேபி. அப்புறம்
இந்த 22 + ஒய் இன்னொரு கேமெட் இருக்கு இல்லையா, அந்த கேமெட் வந்து மதரோட கேமெட் கூட ஃபியூஸ் ஆச்சுதுன்னா அதில் வரக்கூடிய பேபி பாய் பேபியாக இருக்கும். இதுதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன்.